உதவிக்காரர். அந்தப்படியே உதவிக்காரரும் இரு நாக்கு உள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தப்படியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். அப்போஸ்தலர் பவுல் உதவிக்காரருக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை இங்கு சொல்லுகிறார். அவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உதவிக்காரர் மாத்திரமல்ல, எல்லா விசுவாசிகளுமே நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதிலும் விசேஷமாக சபையின் ஊழியங்களில் பங்கு பெறுகிறவர்கள் எல்லா விஷயங்களிலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உதவிக்காரர் இருநாக்கு உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. இருநாக்கு உள்ளவனுக்கு இரண்டு விதமான இருதயங்கள் இருக்கும். இருநாக்கு உள்ளவர்கள் மற்றவர்களை புறங்கூறுவார்கள், கட்டுக்கதைகளை பேசுவார்கள், ஒரு நாவினால் பேசுவதை மற்றொரு நாவினால் மறந்து விடுவார்கள். இவருடைய வார்த்தையில் சுத்தம் இராது. சொன்னதை செய்ய மாட்டார்கள், செய்வதை சொல்லவும் மாட்டார்கள். உதவிக்காரர் மதுபான பிரியராய் இருக்கக்கூடாது. மதுபான பிரியனுக்கு ஏராளமான சோதனைகள் வரும். அவனுக்கு முன்பாக அநேக கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கும். மதுபானம் குடித்து வெறித்திருக்கிறவனுடைய நடை தள்ளாடும். எளிதில் கண்ணியில் விழுந்து விடுவான். சோதனையின் அநேக கதவுகள் இவனுக்கு திறந்தே இருக்கும். உதவிக்காரர் இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடாது. இவர்கள் சபையின் பொருளாதார காரியங்களை கவனிக்கிறவர்கள். சபையின் பொருளாதாரம் உதவிக்காரரின் கரங்களில் பொறுப்பாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய பொறுப்புகளை உதவிக்காரர் உத்தரவாதத்தோடு நிறைவேற்ற வேண்டும். உதவிக்காரருக்கு சபையின் காரியங்கள் மீதே அக்கறை இருக்க வேண்டும். இவர்கள் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கும் போது இவர்களால் உண்மையுள்ள இருதயத்தோடு ஊழியம் செய்ய முடியாது. உதவிக்காரர் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியிலே காத்துக்கொள்ள வேண்டும். வழக்குகளில் நியாய தீர்ப்பு சொல்லும் போது இவர்கள் உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இவர்களுடைய பேச்சிலும் செயலிலும் குற்றம் இருக்கக்கூடாது. யாரும் இவர்கள் மீது குற்றம் சாட்டவும் கூடாது. இவர்களுக்கு உதவிக்காரரின் ஊழியத்தை கொடுப்பதற்கு முன்பாக இவர்களை சோதித்தறிய வேண்டும். இவர்களுடைய நற்குணங்களை சோதித்து உறுதி பண்ண வேண்டும். உதவிக்காரரின் மனைவிகளிடத்திலும் நல்லொழுக்கம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர் உண்மை உள்ளவராகவும் நல்லொழுக்கம் உள்ளவராகவும் இருந்தால் மாத்திரம் போதாது. ஊழியக்காரரின் குடும்பத்தாரும் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களும் சுவிசேஷத்தின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து பயபக்தியோடு ஜீவிக்க வேண்டும். ஊழியக்காரருடைய குடும்பத்தார் துன்மார்க்கமாய் ஜீவிக்கும் போது அது ஊழியக்காரரின் நற்சாட்சிக்கு களங்கத்தை உண்டு பண்ணும். கண்காணிக்கு சொல்லப்பட்டது போலவே உதவிக்காரனும் ஒரே மனைவியை உடைய புருஷனாய் இருக்க வேண்டும். கண்காணியைப் போலவே உதவிக்காரனும் தன்னுடைய பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நன்றாய் நடத்த வேண்டும். உதவிக்காரரின் குடும்பத்தார் சபையில் உள்ள மற்ற குடும்பத்தாருக்கு நல்ல முன்மாதிரியாக ஜீவிக்க வேண்டும். ஆதி திருச்சபையில் இரண்டு விதமான ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. ஒன்று கண்காணியின் ஊழியம், மற்றொன்று உதவிக்காரரின் ஊழியம். உதவிக்காரர் சபையின் பொருளாதார காரியங்களை பொறுப்பாக கவனித்து வந்தார்கள். ஊழியக்காரருக்கு சம்பளம் கொடுப்பது, தரித்திரரின் தேவைகளை சந்திப்பது, விதவைகளுக்கு உதவி புரிவது ஆகிய ஊழியங்களை எல்லாம் உதவிக்காரர் நிறைவேற்றி வந்தார்கள். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவார். கர்த்தர் நமக்கு சிறிய ஊழியங்களை கொடுத்தாலும் அந்த ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஊழியத்தின் எல்லையை விஸ்தாரமாக்குவார். ஊழியத்தில் நம்மை உயர்த்துவார். தன்னுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம்
உதவிக்காரரின் இருதயத்தில் உறுதியான இடம் பெற்றிருக்கும். இவர்களுடைய விசுவாசம் வர்த்திக்கும். உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையை அடைவார்கள். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியமும் அடைவார்கள். நாம் செய்கிற ஊழியத்தில் கண்ணியம் குறைவாக இருக்கும்போது நம்முடைய ஊழியம் ஆசீர்வாதமாயிராது. உதவிக்காரரின் தகுதிகள்: நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இரு நாக்கு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, மதுபான பிரியராக இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியிலே காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும், சோதிக்கப்பட வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், உதவிக்காரருடைய மனைவிகளும் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்க வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். உதவிக்காரருடைய மனைவிகளின் தகுதிகள்: நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அவதூறு பண்ணாதவர்களாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் அடையும் வெகுமதிகள்: தங்களுக்கு நல்ல நிலையை அடைவார்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தை அடைவார்கள்.